மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எந்த பிரச்சனையுமே வேணான்னு தான் அண்ணாமலை அண்ணா லண்டன் போனாரு. அவரோட டிபி கூட தலைய தொங்க போட்டு சுகமா தான் வச்சிருக்காரு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆனா பிரச்சனை வேணாம்னு அண்ணாமலையை விட்டுட்டு போனாலும் பிரச்சனை அண்ணாமலையை விடாது. இப்போ லண்டன் வரைக்கும் விரட்டுற அளவுக்கு சிபிஐ லெவல்ல பிரச்சனை இருக்கு. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அரியலூர்ல 2022 ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல மாணவி இறந்து போனப்ப அதை வச்சு அண்ணாமலை ஓவர் ஆட்டம் போட்டாரு. மதம் மாற்றம், கட்டாய மதம் மாற்றம், சிஸ்டர் சகாயமேரி தொடர்ந்து மதம் மாற சொல்லி சித்திரவதை பண்ணாங்க. இப்படி இன்னனவோ சொல்லி ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் கூட இருந்து பார்த்தாரு நம்ம அண்ணாமலை. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. அந்த டைம்ல வடக்கு பாஜக, குறிப்பா பாஜகவோட ஐடி விங் தலைவர் அமித் மாலவியா மதமாற்றத்தை திமுக மறைக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை இந்திய அளவில் ஒரு வைரல் செய்தியாக மாற்றினாரு. அப்புறம் பாஜக மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிவிபி அவங்க டெல்லியில் இது பயங்கரமான போராட்டம் அந்த அளவுக்குலாம் மாற்றினாங்க. அப்புறம் ஒரு வழியா இந்த கேஸ் சிபிஐ கைக்கு போச்சு. Police establishment was formed, sir. But in the year 1963, they changed the name to CBI, Central Bureau of Investigation. Am I right, sir? சிபிஐயும் அவங்களுடைய விசாரணையும் ரொம்ப வேகமாக நடத்தினாங்க. 2022 எடுத்த இந்த கேஸை இப்போ 2024 முடிச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவில் மைக்கேல் பட்டியோட அந்த ஸ்கூல்ல எந்த மத மாற்றமும் நடக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். இதே சங்கிகள் பார்த்தோம்னா சின்மயி வித்யாலயா, கலாக்ஷேத்ரா இங்கெல்லாம் பாலியல் ரீதியான பிரச்சனை ஆக வரும்போது வாயை கூட திறக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் மதமாற்றம், அதுவும் கட்டாய மதமாற்றம் சொல்லி கலவரம் பண்ற அளவுக்கு பாய்வாங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாராவது இது மாதிரி பாதிக்கப்பட்டா அவங்க பேரையோ போட்டோ விபரம், ஏன் ஊர் பேரு கூட வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது சட்ட விதி. ஆனா அண்ணாமலை அந்த மாணவியோட பேரு, அந்த மாணவியோட போட்டோ, ஒரு கட்டத்தில் அந்த மாணவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ கூட முழுசா போடாம அதை வெட்டி ஒட்டி இதுதான் மதமாற்றம், கிறிஸ்தவ மதமாற்ற சதி அப்படின்னு சொல்லி கலவரம் பிடிச்ச அரசியல் பண்ண பார்த்தாரு. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையா பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு, கண்ணு கண்ணு. ஆனா இன்னைக்கு சிபிஐ அவங்களோட அறிக்கையில அங்க எந்த மதமாற்றமும் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடக்காத இந்த மதமாற்றத்தை வச்சு ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதெல்லாம் இருந்துட்டு அதை இந்திய அளவில் வைரல் செய்தியாகவும் பொய்ய பரப்பிட்டு இப்போ லண்டன்ல போய் ஒழிஞ்சா மட்டும் விட்டுருவாங்களா? அதனால போட்டோஷாப்பை மட்டுமே வச்சு கட்சி நடத்தி பொய்யை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இது மாதிரி நபர்கள் கிட்ட சட்டம் தன் கடமையை செய்யணும். இல்லைன்னா தமிழ்நாட்டையும் ஊபி மாதிரி கலவர காடா மாத்திருவாங்க. லட்டு 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 இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய வைரல் இந்த திருப்பதி லட்டு தான். திருப்பதி லட்டுல மாட்டுக்கறி கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், இப்படி மிருக கொழுப்பு கலந்து பெரிய அளவுல கலப்படம் நடக்குதுன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கலப்படத்துக்கு எதிராக இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிரும் கலப்படம். எப்பவுமே திருப்பதி பக்தர்கள் தான் கோவிந்தா பாடிக்கிட்டே போவாங்க. இப்ப அந்த பக்தர்களுக்கே கோவிந்தா போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கலப்படம் நடந்திருக்கு. மகாபிரசாதம் லட்டு லட்டா கோவிந்தா கோவிந்தா. ஆனா இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க ஆட்சியில அப்படி எதுவுமே கலப்படம் நடக்கல, அரசியலுக்காக கடவுள் பெயரை பயன்படுத்தி சந்திரபாபு நாயுடு பழி போடுறாரு, இது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் தரப்புல சொல்றாங்க. ஆனாலும் சந்திரபாபு நாயுடு ஆளுங்கட்சின்றதுனால, வெள்ளை சட்டையோட இருக்கிறதுனால அவர் சொல்றதான் மக்கள் நம்புவாங்க. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா.
இது என்னடா புது பொருளியா இருக்கு? இதுல சங்கிகளை நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது. ஒரு பாய் ஆட்டுக்கறி வச்சிருந்தா கூட மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு திருப்பதி பிரசாதத்துல நம்ம சாப்பிட்டதே மாட்டுக்கறி தான் அப்படின்றத நினைச்சு அதை எப்படி வெளியே எடுக்கலாம்னு சொல்லி தீவிரமான ஆலோசனையில இப்ப இறங்கி இருப்பாங்க. இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிறேன் பாக்குறியாப்ப? வாயத்துற. வாயத்துறடி. எரடி வாய. எடு. அப்பாவி இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி வச்சிருந்தா அவங்களை அடிக்கிறது, வீட்டை இடிக்கிறது, தலித் மாட்டுக்கறி வச்சிருந்தா சவுக்கால அடிக்கிறதுன்னு சொல்லி பண்ணாத அரசியல் அநியாயம் இல்லை. இன்னைக்கு லட்டு தயாரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகம் தான். இந்த மாட்டுக்கறி கலப்பை பத்தி எந்த ஒரு சங்கியுமே வாயை கூட திறக்கவே இல்லை. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். இதுல நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எக்ஸ் பேஜ் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு பதிவு ஒன்று வைரல் ஆகுது. திருப்பதி லட்டு சாப்பிட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க. பார்த்தா அதே போஸ்டை பயன்படுத்தி அதே எழுத்தை காப்பி அடிச்சு பல பதிவுகள் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தொடர்ந்து பரவுது. இப்படி ஒரே எழுத்து மாறாம பரப்புறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கோ, நெய் கான்ட்ராக்ட் எடுக்க, லட்டு கான்ட்ராக்ட் எடுக்க ஏதாவது சதி நடக்குதோ அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சந்தேகம் வருது. முறையான விசாரணை நடத்தினாதான் உண்மை வெளிவரும். போலீஸா? போடா புண்ணாக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு பயம்னா, திருப்பதி லட்டு இத்தனை நாளா செய்வோம், இப்போ அதுல மிருக கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்றதுனால நான்வெஜ்ஜுக்கு போட வேண்டிய ஜிஎஸ்டியை கொடுன்னு சொல்லி நம்ம நிமி மாமி கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேச போறது ஒரு தேவையில்லாத தலைப்பு. ஆனா பேசியே ஆகணுன்ற அளவுக்கு இப்போ கேவலமாக்கிட்டாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் தலைப்பு செய்தியாக்க இங்க மீடியாக்களுக்கு நேரம் இல்லை. அதை பார்க்க மக்களுக்கு விருப்பமும் இல்லை. எல்லாரோட கவனமும் குக்கு வித்து கோமாளியில பிரியங்கா மணிமேகலை சண்டை நடக்குது. இதுல யார் சரி யார் தப்புன்னு சொல்லி ஆறாயிரத்துல பயங்கர மும்முரமா இருக்கிறாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில ஓடுங்கடா. அதாவது ஒன்னா வேலை செய்யற இடத்துல சண்டை நடக்கிறது இயல்புதான். அது மாதிரி நடந்த ஒரு சண்டை தான் இது. என்ன ஒண்ணு, பிரபலமான நபர்கள் அப்படின்றதுனால இந்த சண்டை வந்து இப்போ வைரல் ஆயிருச்சு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓப்பனடா சுத்திட்டு இருக்கறான்டி. உன்னையில செருப்பால அடிப்படி இங்க வர வார்த்தை அளந்து பேசு. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி, உன்னை கொல்றடி. மொத்தத்துல அங்க நடந்தது என்ன அப்படின்னா, பிரியங்கா வந்து எந்த ஒரு ஷோல கலந்துட்டாலும் அந்த இடத்தையே வந்து கலகலப்பாக்கிடுவாங்க. அது வந்து அவங்களோட டேலண்ட். அதை மக்களும் விரும்புறாங்க. இதனால தான் விஜய் டிவியும் பல நிகழ்ச்சிகளை பிரியங்காவை வச்சே பண்றாங்க. ஒரு கார்பரேட் வந்து எப்பவுமே தனக்கான டிஆர்பியை தான் பார்ப்பான். இங்க வந்து மணிமேகலை சண்டை போட காரணமே பிரியங்கா வந்து அதிகமாக பேசுறாங்க. கேமராவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா பிரியங்கா பக்கமே போயிடுது, எங்களை வளர விட மாட்டாங்க, எனக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லி அதனால அந்த ஷோவட்டே போறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சில விஜய் டிவில வாய்ப்பில்லாத அந்த காலத்து ஆங்கர்களும் ஆமா பிரியங்கா தான் எல்லா ப்ரோக்ராமையும் தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வன்மத்தையும் தீர்த்துக்கிறாங்க வீடியோ போட்டு. பொறாம லைட்டா. ஆனா குக்கு வித்து கோமாளியில அந்த ப்ரோக்ராம்ல அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட இருந்த அந்த சுனிதா, குரேஷி இவங்க எல்லாருமே பிரியங்கா மேல எந்த தப்பும் இல்லை, மணிமேகலை தான் பிரியங்காவை பேச விடாம பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களே இப்ப வீடியோ போட்டாங்க. நம்ம தான் தும்புறோம்னு சொன்னோம், அவன் தும்புறான். சரி, இது ஒரு தேவையே இல்லாத சண்டை, தேவையில்லாத மேட்ரு. இதை இப்போ நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் ஏன் இப்போ இதை பேசுறேன் அப்படின்னா, இந்த சண்டையை வச்சு ஒரு சில புரட்சி போலாரிகள் வந்து பிரியங்கா வந்து மேல்ஜாதிக்காரி, அவன் முழு பேர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே, பாப்பாத்தி பிரியங்கா, தமிழச்சி மணிமேகலையே வளர விடாம அழிக்க பார்க்குறான், இப்படி கெடுக்கிறதாங்க பார்ப்பனோட வேலை அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் பிரியங்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எல்லா ஷோயும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவங்க குடும்பத்தை, நடத்தைய, அவங்க சமூகத்தை எல்லாத்தையுமே தப்பா பேசுறாங்க. இதுதான் தவறான விஷயம். இங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரியங்கா வந்து யாரோடைய வாய்ப்பையுமே தட்டி பறிக்கல. அவங்களோட திறமையால தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மக்களுமே சரி அவங்க திறமையை விரும்பி பார்க்குறாங்க. ஆனா இதுல கூட அவங்க ஜாதியை வச்சு வன்மத்தை கக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு செயல். எப்படி ஒருத்தரோட பிறப்பால அவர் தீண்டத்தகாதவர், அவர் தலித்து அப்படின்னு சொல்றது தப்போ,
அதே மாதிரி ஒருத்தர் வந்து பிறப்பால பார்ப்பனர், அதனால இவங்க தப்பு தான் செஞ்சிருப்பாங்க, இந்த பார்ப்பனரே இப்படிதான் அப்படின்னு பேசுறதும் தப்பு தான். பிறப்பால உயர்வு தாழ்வு பார்க்கறது மட்டும் இல்ல, ஒருத்தரோட பிறப்பை வச்சு அவர் மேல பழிய போடுறதுமே தீண்டாமை தான். ஓகே, இன்னைக்கு மசால் வடை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா?